Good evening, praise Lord. Welcome to this video. இதுவும் இந்த மிடாஸ் டச் அதனோட கண்டினியூஷன் தான். ஏன் இந்த மாதிரிலாம் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து புலிட்சர் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக்காக அதை ஒருத்தர் வாங்கினாராம். அதில் என்ன அவர் ஃபோட்டோ எடுத்தார்னா, ஒரு சிறுவன் பஞ்சத்தில் சாக போகிறான். கவர்மெண்ட் வந்து ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாம் போடுது ஹெலிகாப்டர்லேருந்து. ஆனால் அந்த சிறுவனால் அதை எடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து கூட அவனுக்கு இல்லை. அவன் பின்னாடி ஒரு வல்ச்சர் உட்காந்துட்டே இருக்குதான். அந்த வல்ச்சர் என்ன நினைக்குது, இந்த பையன் செத்துடுவான், அவனை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்குது. இதை தான் அவர் ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ப்ரைஸும் கிடச்சிதான். ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், ஏன்பா நீ அந்த பையனை காப்பாற்றிருக்கலாமே, அந்த வல்ச்சர்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கலாம், இல்லை அந்த பையனை சாவுலேருந்து காப்பாற்றிருக்கலாமே, அப்படி அதை போய் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கியே அப்படின்னு கேள்வி கேட்டதும் அவருக்கு அந்த கேள்வியினுடைய சூடு தாங்க முடியாமல் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாராம். அதுபோல் நம்மளும் அந்த நாமளே வாழணும், நாமளே ப்ரைஸ் வாங்கணும்னு கூட நம்ம நினச்சா இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நம்மளுக்கும் ஏற்படும். அதனால தான் வந்து நான் இது மாதிரி எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம நேரத்தை செலவழிக்கலாம்னு நான் யோசிக்கவும் படிக்கவும் அது இது மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மிடாஸ் டச் அந்த புக்கில் இது 5 ஃபிங்கர்ஸ்க்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் தம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு இருக்கு. அடுத்த ஃபிங்கர் வந்து ஃபோக்கஸ், ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்ஸஸ்ஃபுல். மிடில் ஃபிங்கர் வந்து பிராண்ட், வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார். ரிங் ஃபிங்கர் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், யூ கான்ட் டூ அ குட் டீல் வித் பேட் பார்ட்னர்ஸ். லிட்டில் ஃபிங்கர் வந்து லிட்டில் திங்ஸ் தட் கவுண்ட், வாட் சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ் டூ தட் அதர்ஸ் டோன்ட். அது ஒன்று. ஸோ இதை ஒரு சிறிய இதுவாக நான் சொல்ல விரும்புகிறேன். மிடில் ஃபிங்கர் அதுதான் என்னை ரொம்ப கவர்ந்தது. த மிடில் ஃபிங்கர், த லாங்கஸ்ட் ஃபிங்கர், இஸ் ஆல் அபவுட் த பிராண்ட் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார். விதவுட் எ சாலிட் பிராண்ட் அண்ட் அ வில்லிங்னஸ் டு லெட் த வேர்ல்ட் நோ அபவுட் இட், யூ won't have the Midas touch அப்படின்றது. இதை நான் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது நம்ம ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் அப்படிங்கிறாங்க, அதில் வந்து பிராண்டட் வாட்சுன்னு சொல்கிறாங்க. அதே ஃபேக்காகவும் வாங்கலாமா. அதுபோல் நம்ம வந்து ஒரிஜினல் ரோலெக்ஸாக இருக்கிறோமா இல்லை ஃபேக் ரோலெக்ஸாக இருக்கிறோமா அப்படி ஒரு பெரிய சாப்டரே இருக்குது இதில். ஸோ விசுவாசி அப்படின்னு வந்து கர்த்தர் நமக்கு சாட்சி சொல்வாரா, அல்லது உங்களை அறியேன் அப்படி சொல்வாரா, இல்லை சாத்தாங்கிட்ட போய் கேட்டால் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்கள்லாம் யார் அப்படின்னு சாத்தான் சொல்வானா. இதெல்லாம் தான் நம்மளுடைய பிராண்ட். நான் விசுவாசி அப்படின்னா அந்த அதுக்குரிய சரியான ஒரிஜினாலிட்டி நமக்கு இருந்தால் தான் நம்ம வருகையில் காணப்பட முடியும், அல்லது மற்றவங்களும் நம்மளை குறித்து சாட்சி சொல்வாங்க. மற்ற ஃபிங்கர்ஸ் பற்றி சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன்.